எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் தாங்க. ஒரு வீட்டில் தாத்தா, அப்பா, பேரன் இந்த 3 பேத்துக்குள்ளே நடக்க சம்பவம் தான் இந்த கதைங்க. அதாவது அப்பா தாத்தா இருக்காரு. தாத்தா வந்து ரொம்ப வயசானவருங்க, ரொம்ப வயசானவர். ஏன்னா உழைச்சி கழிச்சு எல்லாம் முடிஞ்சு வீட்டிலே இருக்கார். மகன் வந்து நல்ல வேலையில் இருக்கார். தாத்தாவோட பையன் நல்ல வேலையில் இருக்காருங்க. அவரு தான் வீட்டில் சம்பாதிக்கிறவர். இவருடைய பையன் ஒருத்தர் இருக்கான், அது தாத்தாவோட ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தினமும் சாப்பாடு வந்து இந்த பெரியவருக்கு வந்து இவர் மகன் இருக்கார்ல, இவர் தான் கொண்டு வந்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா, ஒரு மண் பாத்திரம் இருக்குங்க, ஒரு சின்ன மண் பாத்திரம் இருக்கு. அந்த மண் பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்து அப்பாவுக்கு வந்து கொடுத்து போட்டு போயிடுவார். அப்பா சாப்பிட்டு அதை கழுவி பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மண் பாத்திரத்தில் சாப்பாடு வந்து தாத்தா கொடுக்குறது இந்த பேரனுக்கு வந்து பிடிக்காது. இவனும் பல முறை சொல்லிட்டான், வீட்டில் நம்ம வீட்டில் வந்து நிறைய சாப்பாடு தட்டுங்க இருக்கு, ஏதாவது வேற ஒன்று நல்லதில் கொடுக்குறாம்ல, ஏன் தாத்தாக்கு இந்த மண் பாத்திரத்திலே கொடுக்குறீங்க அப்படியே உங்களுக்கு உடனே தெரியாது, சும்மா இருக்கா, அப்படிதான் கொடுக்கணும் அப்படி விட்டு மகனை வந்து இவர் வந்து சத்தம் போடுவாருங்க. ஆனால் கொஞ்சம் கூட இந்த பேரனுக்கு வந்து அந்த மண் பாத்திரத்தில் வந்து சாப்பாடு தாத்தா கொடுக்கறது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. டெய்லி அவர் வரும்போது, சாப்பாடு கொடுக்க வரும்போது என்ன பண்ணுவார், அந்த மண் பாத்திரத்தை தேடி எடுப்பார். தேடி எடுத்து அதில் கொண்டு போய் சாப்பாட்டையும் போட்டு குழம்பையும் ஊற்றி என்ன தொட்டுக்கிறதுக்கு இருக்கோ அதையும் வச்சு கொண்டு வந்து அப்பாவுக்கு வந்து கொடுத்து போட்டு போயிடுவார். அவர் சாப்பிட்டு அந்த பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுக்கணுங்க. இப்படி தான் தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் பேரை வந்து சொல்லி சொல்லி பார்த்தான். சின்ன பையன் சொல்லி பார்த்தாட்டா அப்பாட்ட, வேணாம் வேற நல்ல பாத்திரத்தில் வந்து சாப்பாடு கொடுங்க, வீட்டில் வந்து சில்வர் தட்டு இருக்கு சாப்பாட்டுக்கு, அப்படி இல்லையா அலுமினிய தட்டு இருக்கு, இல்லை பீங்கான் தட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று வந்து தாத்தாக்கு வந்து போட்டு கொடுக்கலாம்ல, இதில் வந்து அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு அவன் வந்து கேட்கவே இல்லை. ஒரு நாள் வந்து அந்த மண் பாத்திரம் இருக்குல்ல, மண் பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க. சரி, இன்னைக்கு அப்பா வந்து என்ன பண்ணுறாரு பார்ப்போம், எதில் வந்து சாப்பாடு தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அந்த மண் பாத்திரம் எடுத்து கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டான். அதே மாதிரி அவங்க அப்பா வந்தார், சாப்பாடு கொடுத்து தேடினாரு, காணா. இவர் பெரியட்டு வந்து சத்தம் போட்டார் அவங்க அப்பாட்ட, எங்கெங்க அந்த உங்களுக்கு சாப்பாடு கொண்டு அந்த பாத்திரத்தை காணா. இல்லைப்பா, நானும் ஒன்றும் பார்க்கல, எங்கே வச்சு தெரியல, இங்கே தான் இருந்துச்சு. எங்கெங்கேயோ தேடுற அப்படியே பையன் தெரியாத மாதிரியே நின்றுட்டு இருக்கான். எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சான், ஆனால் தெரியாம எங்கேயும் திருட்டு கடைசி இந்த பையனே சத்தம் போறாரு, டே எதுக்கு எங்கடா அந்த மண் பாத்திரம், அந்த மண் பாத்திரம் ஒன்று இருக்குமே, தாத்தாக்கு வந்து சாப்பாடு தருவோமே, எங்கே கொண்டு போய் தூக்கி போட்டியா, உடச்சி கடிச்சு போட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். அப்புறம் கடைசி சொல்லி போட்டான், ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் அவரு. பாத்திரத்தை காணான்னு விட்டு சரி சாப்பாடையும் கொடுக்காம போயிடுவாருன்னு பயந்துக்கிட்டு இந்த நான் தான் எடுத்து ஒழிச்சு வச்சுன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அப்பாட்டு கொண்டு கொடுக்குறாங்க, இந்தாங்கன்னு. ஏன்டா அதை எடுத்து ஒழிச்சு வச்ச? இல்லை நான் தான் எடுத்து வச்சேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தாத்தா மாதிரி வயசாயிருச்சு, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வந்து ஏதாவது பாத்திரம் வேணும்ல, இதுதான் வந்து நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாவுக்கு இந்த பாத்திரத்தை தானே கொடுக்குறீங்க, வேற பாத்திரத்தை கொடுக்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, அதனால சரி எடுத்து பத்திரமா வச்சா உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆகும்ல, உங்களுக்கு சோடு போட பாத்திரம் வேணாமா, அதனால தான் இதை எடுத்து நான் பத்திரமா ஒழிச்சு வச்சும் போது தான் இவருக்கு வந்து நறுக்குங்குதுங்க. ஆஹா, நிச்சயமாவே அப்படி பண்ணிடுவான், ஏன்னா நம்மளுக்கு வயசாகும் அப்படின்ட்டு அப்பதான் வந்து இவருக்கு வந்து புரியுதுங்க. சரி, இந்த மண் பாத்திரத்தில் தாத்தாவுக்கு கொடுக்கறது வந்து அவனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு அணைக்கிறது என்ன பண்ணாரு, ஒரு நல்ல சாப்பாடு தட்டில் நல்ல மாதிரி சாப்பாடு வச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் சாப்பாடு தட்டில் சாப்பாடு தனியாக, குழம்பு தனியாக, கூட்டு தனியாக, பொருள் தனியாக வச்சு ஒரே இதில் தனித்தனியாக வச்சு கொண்டு வந்து மரியாதையாக அவங்க அப்பாவுக்கு வந்து அணைக்கிறது சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, இந்த கதை நல்லா இருக்குங்களா?
நல்லா இருந்தால் நாளைக்கு வந்து வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.